போஸ்டர் அனிமேஷன் கொடுக்க போகிறோம். ஸோ இந்த சீக்வன்ஸ்க்கு நான் ஒரு நேம் கொடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து ஜஸ்ட் நான் ஐடென்டிஃபிகேஷனுக்காக கொடுத்துருக்கேன். ஓகேவா? இப்போ வந்து நம்ம பிஎன்ஜியாக மாற்றி வச்சிருக்கிற இந்த இதை கொண்டு வரோம். எல்லாத்தையும் செலக்ட் பண்ணி ட்ராக் அண்ட் ட்ராப் மாதிரி. இதில் ஃபஸ்ட்டு வந்து எனக்கு பாப்கார்ன் ஆக்சுவலாக என்னன்னா இதுதான் ஆக்சுவல் போஸ்டர் கரெக்டாக. ஸோ இந்த போஸ்டர் மாதிரி நம்ம கிரியேட் அனிமேஷன், இந்த போஸ்டரை அனிமேஷன் பண்ணால் எப்படி இருக்குங்கிறத நம்ம பண்ண போகிறோம். ஸோ பிளாக் இருக்குது, பிளாக்ல இந்த கப் இருக்குது, அதுக்கப்புறம் இந்த காஃபி மக், அதுக்கப்புறம் இந்த பின்னாடி அந்த க்ளோனஸ், அதுக்கப்புறம் 2025 ஹாப்பி நியூ இயர், இந்த லோகோ. ஓகேவா? இவ்வளோதான் வரும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா டிசைன் பண்ணிடணும். பார்த்தோன்னே நம்ம என்ன இது பண்ணிக்கணும், கஸ்டமைஸ் பண்ணிக்கணும். இப்போ இந்த கப்பு வந்து கீழேருந்து மேலே வர மாதிரி, இப்போ இது வந்து ஒன்றா மேலேருந்து கீழே வர மாதிரி வைக்கலாம், இல்லைன்னா சைட்லேருந்து இப்படி வர மாதிரி வைக்க போகிறோம். அதுக்கப்புறம் இந்த க்ளோனஸ், இது ரெண்டும் இதாகும்போது இல்லைன்னா என்னென்னா இப்போ வந்து ரெண்டுமே ஒரே டைமில் வரப்போகுது. ஓகேவா? முன்னாடி நம்ம வந்து தனித்தனியாக பார்த்தோம். இப்போ வந்து இங்கேருந்து இங்கே வரும்போது இது இந்த கப்பும் இந்த இங்கேருந்து இங்கே மேலே வரும். அது ரெண்டு டச் ஆகும்போது அந்த க்ளோனஸ் வரும். அதுதான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ அதுக்கு இந்த கப்பு, இந்த காப்பி, அதுக்கப்புறம் இந்த பின்னாடிக்க க்ளோனஸ் எல்லாமே நம்ம பிஎன்ஜியை எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இந்த பாப்கார்ன் இந்த நேம் கொடுக்கறது தான் அங்கேயே கொடுத்துடணும், ஃபோட்டோஷாப்லேயே கொடுத்துட்டோம்னா நம்மளுக்கு இங்கே ஈஸியாக இருக்கும். பாப்கார்ன் இருக்கா? கரெக்டாக வச்சுக்கோங்க. இங்கிருந்து எடுத்துட்டு இங்கே வச்சிடறேன். அடுத்தது என்ன பண்ணுவோம், அந்த காப்பி மோட் இதை இப்படியே தூக்கிட்டு வந்துட்டு 1 2 3 15 ஃப்ரேம் வச்சுக்கிறேன். ஓகேவா? அப்போ இன்னும் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும். 1 2 வச்சா, அதாவது ஷிஃப்ட் அமுத்தி ரைட் ஏரோ இது பண்ணால் 5 ஃப்ரேம் அடுத்து இதாகும். அடுத்தது வந்து அந்த க்ளோனஸ், இந்த பாப்கார்ன். ஸோ மறுபடியும் 1 2 3. ஓகேவா? இது அப்படியே கண்டினியூஸாக வைக்கணும். இல்லை இதை விட இந்த இப்போ இது வரணும், நார்மலாக ஒரு அனிமேஷன் நடக்கும். ஓகேவா? ஆனால் இந்த இது பின்னாடி தான் வரணும். ஸோ அப்போ எங்கே இருக்குது 2. ஸோ இது அப்படியே இங்கே வச்சுட்டு மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே நேராக இங்கே கொண்டு வந்துடும். ஓகேவா? இப்போ பின்னாடி வந்துடுச்சு. இப்போ பாருங்க வந்துச்சா? இப்போ இதுக்கப்புறம் 1 2 3 போட்டுட்டு ஹாப்பி நியூ இயர் 2025 1 2 3. இது நான் ஒரு டைம் பார்த்துக்கிறேன், அந்த இமேஜை நான் ஒரு டைம் பார்த்துக்கிறேன். ஸோ இங்கே 2025 ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு போட்டிருக்கேன். ஓகேவா? ஸோ 2025 ஹாப்பி இல்லை, ஸோ 2024 இயர் அப்படிங்கிற மட்டும் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போதைக்கு பேசிக்காக இது பண்ணிருக்காரு. சரி, ஓகே. ஸோ இப்போ வந்து நியூ இயர் இது போட்டாச்சு, இது போட்டாச்சு. இதுக்கப்புறம் இது வந்து ஃபுல் ஜேபக்கா இருக்கு. அதை நான் பிஎன்ஜியை மாத்துறதுக்கு நான் என்ன பண்றேன்னா போயிட்டு மாஸ்க் பண்ணா அது மட்டும் இருக்கும், மற்றது எல்லாமே தெரியாது. அதனால அது ஜேபக்கா இருந்துச்சு, நான் பிஎன்ஜியை மாத்துறதுக்கு வந்து
பிஎன்ஜியை மாற்றுறதுக்கு மாஸ்க் பண்ணிக்கிறேன். மாஸ்க் பண்ணால் அது மட்டும்தான் தெரியும். ரவுண்டை மட்டும் மாஸ்க் பண்ணிக்கலாம். ஓகேவா? வச்சுக்கிறேன். ஏன்னா நம்ம இப்போதைக்கு பிஎன்ஜி எடுக்க முடியாததுனால முன்னாடியே இது பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கணும். இது மட்டும் ஜேபக்கா இருக்கும். அதனால இப்போதைக்கு எமர்ஜென்சிக்கு நான் இப்படி வச்சுக்கிறேன். ஓகேவா? இப்போ இது மட்டும் தனியாக வந்துடுச்சு. அதை மட்டும் மறைக்கிறதோ ஒரு வாட்டி மாஸ்க் பண்ண போதும். ஒரு தாட்டி மாஸ்க் 2-3 டைம் மாஸ்க் பண்ணணும். ஒரே ஒரு டைம் தான் மாஸ்க் பண்ணணும். 2 டைம் மாஸ்க் பண்ணால் மாஸ்க் மேல் மாஸ்க்ல ஒர்க் ஆகாது எதுவுமே. இப்போ இங்கே வந்துச்சு. ஓகேவா? இப்போ சும்மா ஸ்டாப் அனிமேஷனில் இந்த மாதிரி இதாகும். ஓகே. ஸோ இப்போ என்னன்னா எனக்கு ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் இது செலக்ட் பண்ணிக்கிறேன். இதுதான் இந்த கப்போட பொசிஷன். ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் கீ வந்துடுச்சு. 1 2 3 இங்கே வந்து இதே இடத்துல தான் இருக்கணும். அதனால இங்கேயே டம்மி கீ வச்சுக்கிறேன். அப்போ ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் எங்கே இருக்கணும்? கீழே இருக்கும். 1 2 3. இப்போ கீழேனா மேலே கீழேக்கு இந்த வேல்யூ, லெஃப்ட் ரைட்டுக்கு இந்த வேல்யூ. ஸோ இப்போ இது கீழே இருக்கும். புரிஞ்சா? ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் கீழே இருக்கு, லாஸ்ட் ஃப்ரேமில் அந்த நடுவில் இருக்கு. இப்போ பாருங்க வந்துச்சா? இப்போ இதே டைமிங்லே அதுவும் வரணும்னா அப்போ இதையும் இதே இடத்துல வச்சிடணும். சேம் அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் ஒரு கீ, அதே தான் லாஸ்ட் ஃப்ரேம்லேயும் இருக்கணும். ஸோ அதனால அங்கேயும் ஒரு கீ வச்சிடறேன். ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்லேயே அதே இடத்துல ஒரு கீ, லாஸ்ட் ஃப்ரேம்லேயே அதே ஒரு இடத்துல கீ. ஓகேவா? இப்போ லாஸ்ட் ஃப்ரேமில் அங்கே தான் இருக்கணும். இது வந்து டம்மி கீ. நம்ம எதுவும் எந்த வேல்யூவும் நகர்த்தாமைய ஒரு கீ வேணும்னா அங்கே ஒரு கீ வேணும் அப்படின்னா இதை கிளிக் பண்ணிங்கன்னா அது கீ ஜென்ரேட் ஆயிடும். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் 1 2 3 இப்போ வந்து லெஃப்ட் ரைட்டுக்கு தானே. இப்போ நான் லெஃப்ட் வச்சுக்கிறேன். இப்போ பாருங்க ஒரே டைமில் வந்துச்சா? ஸோ இப்போ எனக்கு என்ன ஒரே டைமில் வந்துருச்சு. இப்போ 1 2 இப்படி பண்ணும்போது ரெண்டுமே இப்படி பிரிஞ்சு வரணும். ஸோ இங்க இருந்துட்டு லெஃப்ட் ரைட் இது ரைட்டா இப்படி பண்றேன். அதே மாதிரி இங்க ரைட்டா இப்படி பண்றேன். ஓகேவா? ஸோ லெஃப்ட் அதான் பொசிஷன் தான். ரெண்டுமே ஃபர்ஸ்ட் 2 கீ ஃப்ரேம் வச்சனா ஸ்டார்ட் எண்டு. அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு ஷிஃப்ட் அமுத்தி ரைட் ஏரோ 2 டைம் அமுத்தினா ஒரு 10 ஃப்ரேம்க்கு அப்புறம் ரைட்டா பிரியிற மாதிரி. அதுவே எங்க பண்ணணும்? லெஃப்ட். இது லெஃப்ட் ரைட் பிரியும், இது மேலே கீழே வரும். ஓகேவா? அதனால அந்த இது பண்ண ரெண்டுமே. இப்போ என்னன்னா இப்படி ஆயிடுச்சா? இப்போ இந்த ஃப்ரேமுக்கு இது வந்துருச்சு. ஸோ இந்த ஃப்ரேம் நான் என்ன பண்றேன்? மாஸ்க் பண்றேன். ஒப்பாசிட்டி யூஸ் பண்ணி இது ரவுண்ட் ஷேப்ல இருக்கிற தெரியறதுனால ரவுண்டோட ஒப்பாசிட்டி எடுத்துக்கிறேன். இந்த ஸ்கொயர் ஷேப்ல ஏதாச்சும் இருந்துச்சு இல்லை டெக்ஸ்டா இருந்துச்சுன்னா நான் ஸ்கொயர் எடுத்துப்பேன். இப்போ நான் ரவுண்ட்ஸ் எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு சின்னதாக இது எவ்வளோ பெருசா இருக்கோ அந்த பெருசுக்கு தெரியும், கம்மியாக அதை மறைஞ்சிடும். ஓகேவா? ஸோ இப்போ மாஸ்க் பாத் கிரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ 1 2 3 இப்போ அந்த பாத்தை பெருசு பண்ணிக்கிறேன். அப்போ என்ன ஆகும்னா சின்னதுல இருந்து அந்த பாத்து வந்து பெருசா மாறும். இப்படி. ஓகேவா? கொஞ்சம் ஃபெதர் கொடுத்துக்கிறேன். இப்ப பாருங்க. ஓகேவா? இந்த மாதிரி ஒரு அனிமேஷன் வந்துச்சு. எப்படி அனிமேஷன் வந்துச்சு. இதுக்கப்புறம் என்னன்னா இதான் ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் 2025. இதுக்கு ஸ்கேல் கொடுக்குறேன்.
இப்போ என்னன்னா இந்த போஸ்டர் வச்சு நான் இது எல்லா இதுவும் நான் ஒர்க் பண்ணி பார்க்கணும். அதுக்காக நான் இந்த இது கொடுக்குறேன். ஸ்கேல் ஃபர்ஸ்ட் ஃப்ரேமு இப்படி வச்சுக்கிறேன். 1 2 3 இங்கேயும் அதே கீயை வச்சுக்கிறேன். ஓகேவா? ஆனால் லாஸ்ட் ஃப்ரேமில் அப்படி தான் இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் மட்டும்தான் நம்ம சேஞ்ச் பண்ணுவோம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் லாஸ்ட் ஃப்ரேமில் 100 இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஃப்ரேமில் 0. ஸோ இப்போ பாருங்க இருக்கா? ஆ ஏன்னா இங்க பாருங்க, இப்போ நம்ம இது பண்ணும்போது கீழே தானே போகுது. இப்போ அடுத்தது வந்து நியூ இயர். அதான் ஸ்கேல் ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் வந்து 0 வச்சுட்டேன், லாஸ்ட் ஃப்ரேம் வந்து 100 வச்சுட்டேன். இப்போ மறுபடியும் நியூ இயர்க்கு நியூ இயர்க்கு இப்போ பாருங்க மறுபடியும் அதே மாதிரி இது பண்ற மாதிரி. நியூ இயர்க்கு மறுபடியும் ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் இதா. ஸோ இப்போ நியூ இயரும் 2025 ஒரே டைம்ல வேணும்னா நான் ரெண்டையும் ஒட்டுக்கா பண்ணிடுறேன். பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல கிளிக்கு 1 2 3 இங்கே வச்சா நடுவில் ஒரு கிளிக்கு. ஓகேவா? வச்சுட்டு இங்கே 100 தான் இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் தான் நம்ம எப்பவுமே சேஞ்ச் பண்ணுவோம். இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஃப்ரேமு லாஸ்ட் ஃப்ரேமு கீ வச்சிட்டோம்னா ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் தான் நம்ம இது சேஞ்ச் பண்ணுவோம். ஏன்னா லாஸ்ட் ஃப்ரேம் ஆல்ரெடி 0 பொசிஷன்ல தான் இருக்கு. 3 இங்க வந்து மறுபடியும் 0. ஸோ இப்போ பாருங்க. ஓகேவா? அடுத்தது வந்து இந்த இது லோகோ. இதுக்கு வந்து என்ன பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் அந்த லோகோவை கொஞ்சம் மேலே ஏற்றிக்கிறேன், கொஞ்சம் ஸ்கேல் பண்ணி பெருசும் ஆக்கிக்கிறேன். ஏன்னா லோகோங்கிற ஓகேவா? இப்போ இதுக்கு என்ன பண்ண போறோம்னா ரொட்டேட் பண்ணி பார்ப்போம். ரொட்டேட் பண்ணா இது அப்படியே சுத்துது. இதுக்குள்ளேயே சுத்தணும் அப்படின்னா இது ஏன் இப்படி சுத்துதுன்னா, ரொட்டேஷன் பண்ணும்போது ஏன் இப்படி சுத்துதுன்னா இதோட பைவட் பாயிண்ட் வேற. இங்க இருக்கு பைவட் பாயிண்ட். ஸோ இந்த பைவட் பாயிண்ட் எடுத்து இங்க வச்சோம்னா இப்ப பாருங்க சுத்துதா, அதுக்குள்ளேயே சுத்துதா. ஸோ இந்த மாதிரி தான். ஸோ இப்போ ரொட்டேஷன் எடுத்துக்கிறேன், கிளிக் பண்ணிட்டேன். 1 2 3 மறுபடியும் இங்க கிளிக் பண்ணிக்கிறேன் டம்மிக்கு. ஸோ இதுல எது நம்ம சேஞ்ச் பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் ஃப்ரேமா இல்ல லாஸ்ட் ஃப்ரேமா? ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் 1 2 3 இதுல 0 இருக்கணும். ஓகேவா? இதுல 1 2 3 இதுல 360. ஏன் இங்க நான் இது பண்றேன்னா அங்கேதான் இது இருக்க போகுது. இங்க பாருங்க 360 டிகிரி ஒரு ரவுண்ட் சுத்தணும்னா 360 டிகிரி மேக்ஸ் அதுல இருக்குங்களா அந்த மாதிரி. இப்போ பாருங்க ஃபுல் அனிமேஷன் பண்ணுறேன். ஐயோ சாரி. ஓகேவா? அவ்வளோதான். இதுக்கப்புறம் வேற இன்னும் ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா எலிமெண்ட் இருந்துச்சுன்னா நம்ம ஆட் பண்ணிட்டே போகலாம். எப்படி வேணா நம்ம வச்சுக்கலாம். எல்லாமே வச்சாச்சு. ஓகேவா? இது ஒரு சிம்பிளான போஸ்டர் அனிமேஷன். இன்னும் இதை விட பெரிய அனிமேஷன்லாம் இருக்கு. ஓகேவா? இப்போ புரிஞ்சா உங்களுக்கு? நீங்க இது பண்ணுங்க. இது வந்து ஸோ வேற நெக்ஸ்ட் கிளாஸ்ல நான் வேற ஒரு அனிமேஷன் சொல்றேன். இது எல்லாமே யூஸ் பண்ணுங்க. வேற ஏதாவது டவுட் இருக்கா? ஸ்கேல் இதுல ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்னா எல்லாத்தையுமே நீங்க போஸ்டரை பார்த்தோன்னே ஃபர்ஸ்ட் இது இப்படி வரப்போகுது, இது இப்படி வரப்போகுது, மேலேருந்து கீழேயா இல்லை ஜூம் இன் ஜூம் அவுட்டா இல்லை விசிபிள் டு இன்விசிபிள், இன்விசிபிள் டு விசிபிள் அப்படியான்னு ஃபர்ஸ்ட் நம்ம இது பண்ணிடணும், டிசைன் பண்ணிடணும். அது எப்படி அனிமேஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி இந்த லேயர்ஸை அரேஞ்ச் பண்ணணும். ஒன்னா ஷிஃப்ட் பிடிச்சி ரைட் கிளிக் 1 2 3 அப்படி பண்ணலாம். இல்லைன்னா 1 2 அது என்ன 1 2 3னா ஃப்ரேம்ஸ். ஒன்னா 10 ஃப்ரேம்ஸ் வைக்கணும், இல்லைன்னா 15 ஃப்ரேம்ஸ் வைக்கணும், இல்லைன்னா 20 ஃப்ரேம்ஸ். ஃப்ரேம்ஸ் அதிகமாக அதோட அனிமேஷனோட லென்த்து அதிகமாகும். ஃப்ரேம்ஸ் கம்மியாகும் போது அனிமேஷன் சீக்கிரமா குயிக்கா முடிஞ்சிடும். ஓகேங்களா? இதுதான் பேசிக் கான்செப்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் இதை விட அடுத்த அட்வான்ஸ் வந்து இன்னும் வேற மாதிரி இருக்கும். அது அடுத்த கிளாஸ் பார்க்கலாம்.
ஓகேவா? நான் இது போட்டு விடுறேன், நான் அந்த யூடியூப்ல இது போட்டு விடுறேன். உங்களுக்கு டவுட்னா நீங்க அதில் பார்த்துக்கோங்க.